ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் பல பல நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் மகிழ்ச்சியும் இருக்கும், கவலையும் இருக்கும். ஆனால் இந்த வைகாசி மாத பிறப்பில் உனக்கான உறவு உன்னிடத்திலேயே உனக்காகவே வந்து சேரப்போகிறது. இது உன் சாயின் சத்திய வாக்கு தங்கமே. கலங்காமல் நிம்மதியாக தூங்கி எழு. வைகாசி மாத பிறப்பில் என் பிள்ளைக்கானது நினைத்தது நினைத்தபடி நடக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கை தானே என்னிடம் வைத்திருந்தாய். என்னிடம் எப்படியெல்லாம் வேண்டினாய், எனக்கான உறவை தந்துவிடுங்கள் சாயி, அதை சேருவதற்கு உண்டான வாய்ப்பையும் தந்துவிடுங்கள் சாயி என்று அழுதாய், புலம்பினாய். இதோ அதற்கான மாதமாக நாளை வைகாசி மாதம் பிறக்கிறது. என் பிள்ளைக்காகவே பிறக்கிறது என்றுதான் சொல்லணும். ஒரு சில நிமிடத்தில் என்னை கோபித்தாய். சாயியிடம் நானும் வேண்டிக் கொண்டே இருக்கேன், என் கோரிக்கைகள் நிறைவேற்றாமல் இருக்கிறாயே சாயி என்று என்னிடம் கடிந்து கொண்டாய். அந்த நேரத்திலும் உனக்கு புது புது பிரச்சனைகள் வந்து உன்னை நெருக்கடி கொடுத்து கொண்டுதான் இருந்தது. சமாளிக்க முடியாமல் திணறினாய், எனக்கு தெரியும். அதனால்தான் என் மீது கடும் கோபத்தில் இருந்தாய். கவலைப்படாதே. உன் பிரச்சனைகள், துயரங்கள், சந்தோஷம், செல்வம் எதுவாயினும் அதை அனைத்தையும் கடந்துதான் நீ போகணும். நம்பிக்கையோடு இரு. உன் எண்ணங்கள் அனைத்தும் நடக்கப் போகிறது. என் மீது உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஏமாற்றத்தை நிறைய நாட்கள் சந்தித்து விட்டாய். இனி அந்த நிகழ்வு நடக்காது. கவலைப்படாதே. தீர்மானமாக சொல்கிறேன், உன்னிடத்தில் உனக்கான உறவு உன்னிடமே வந்து சேர்ந்துவிடும். ஏமாற்றமான சூழ்நிலைகளை எல்லாம் அனுபவமாக எடுத்துக்கோ. அப்படி எடுத்துக்கொள்ளாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் ஏதாவது மாறுமா? இல்லையே, எதுவும் மாறாது. நீ ஒரு சில நபரால், உயிராய் நினைத்த நபரால் ஏமாந்து விட்டாய், எனக்கு தெரியும். ஏமாற்றத்தையே நீ இன்னும் எத்தனை நாள் தான் நினைத்து கொண்டே இருப்பாய்? அடுத்து என்ன செய்யணும்னு அடுத்த கட்டத்திற்கு செல் தங்கமே. இப்படியே உட்கார்ந்திருந்தால் எல்லாம் மாறிவிடுமா? நகண்டு கொடுக்க வேண்டும். அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும். அடுத்த கட்டத்திற்கு நகல வேண்டும். உன்னை விட்டு சென்றவர்களின் அன்பு உனக்கு திரும்பவும் கிடைக்குமா என்று ஏங்குகிறாய். கிடைக்கும் தங்கமே. உண்மையான அன்பு, உன் உண்மையான அன்பை அவர்களை புரிய வைத்து விட்டேன். உன்னை ஏமாற்றினார்கள் என்று நினைத்து அழுதாய், புலம்பினாய். ஆனாலும் அந்த அன்பை மறக்க முடியாமல் திணறினாய். கவலையே படாதே. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் வழிகளும் நிச்சயமாக நான் தருவேன். இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் இந்த சாயின் நெஞ்சை பிழிய வைத்து விட்டன. ஒரு சிலர் உன்னை ஏமாற்றி விட்டாலும் அவர்களும் இன்னும் உன்னை ஏமாற்ற எவ்வளவு நேரம் எடுக்கும்? உன்னுடைய அன்பு உண்மையானதுதான். உன்னுடைய பாசம் எல்லையே இல்லாததான். எனக்கு தெரியும். அவர்களுக்கு புரியணும் தானே. ஆனால் உன்னுடைய மதிப்பை அவர்களுக்கு தெரியாமலேயே போய்விட்டது. அதனால்தான் உன்னை ஏமாற்றிவிட்டு உன்னுடைய உண்மையான அன்பை புறக்கணித்து விட்டு உன்னை விட்டு சென்று விட்டார்கள். நீயோ இன்று வரை அவர்களை மறக்கவும் முடியாமல், இழப்பையும் தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். ஏங்கியது அனைத்தும் போதும். இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நாளை பிறக்கும் வைகாசி மாத பிறப்பு முதல் ஒவ்வொரு நாளும் புது புது நாளாக, புத்தம் புதிய நாளாக, பொலிவோடு புத்தனார் சூட்டிய நாளாக இருக்கப் போகிறது. இப்படிப்பட்ட நாட்களை தானே எதிர்பார்த்து கொண்டிருந்தாய். அதை வழி நடத்தப் போகிறேன். என்னிடம் எப்படியெல்லாம் வேண்டினாய். என்ன போராட்டம் வந்தாலும் இன்றைய பொழுது போல் நாளை வராதே.
ஆனால் நாளைய பொழுது எனக்கு தித்திக்கும் நாளாக இருக்க வேண்டும் என்று எப்படியெல்லாம் அழுதாய். நீ பட்ட வழியெல்லாம் கொஞ்சம் நஞ்சமல்ல, அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். உன்னை துரத்தி துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான கஷ்டத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து மனம் உடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட யாரும் இல்லாமல் நீ எப்படியெல்லாம் கலங்கினாய் என்று எனக்கு தெரியும். அந்த கலக்கமே உன்னை உருக்கிவிட்டது, உன் ஆரோக்கியம் கெட்டுவிட்டது. இப்போது பார்த்தாயா, கலங்கி கொண்டிருந்த உன்னை திரும்பவும் உன் திசை தேடி ஓடி வந்துள்ளேன். உனக்கானதை உன்னிடம் சேர்க்க வந்துள்ளேன். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஏற்றம் இருக்கும், இரக்கம் இருக்கும், நடுநிலை என்றும் இருக்கும். எல்லா நிலைகளையும் நீ தாண்டித்தான் வர வேண்டும். நீ மட்டுமல்ல, அனைவரும் தான். இப்படி விதிக்கப்பட்ட எல்லா சூழலுமே அனைவருக்கும் பொருந்தும். இயற்கையின் காலச்சக்கரத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எல்லா சூழலுக்கும் ஆட்பட்டு நீ பழகி கொள்ள வேண்டும். வாழ்க்கை உனக்கு எவ்வளவோ கற்றுத்தந்திருக்கிறது. அந்த கற்றுத்தந்த பாடத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் வரை நடத்து. மனதில் நினைத்த காரியம் நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தோடு இருக்காதே. நடந்தால் நிச்சயமாக நிம்மதியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நிச்சயம் நான் நடக்க வைப்பேன். கவலைப்படாதே, அதை பற்றி எல்லாம். ஏங்கியது எல்லாம் போதும். உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் இனிமேல் பார். தயவு செய்து உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் இனி நினைத்துப்பார். உன் குடும்பத்தை மட்டும் நினைத்துப்பார். பாசத்தையும் அன்பையும் கொண்டு உன் குடும்ப உறுப்பினர்களிடம், உறவினர்களிடம் என்று சொல்லவல்ல, உன் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அன்பையும் பாசத்தையும் கொடு. உன் சுற்றியுள்ள உறவர்களிடம் பார்த்து பார்த்து அன்பை கொடு. பார்த்துத்தான் பழக வேண்டும். உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன் அன்பு கிடைக்க கிடைக்க அவர்கள் உன்னோடு ஒன்றி குதூகலமாக வாழ்க்கை வாழ்வார்கள். அதனால் உன் வாழ்க்கையும் அழகாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். பின்னென்ன தங்கமே, இனி உன் வாழ்க்கை அர்த்தப்படப் போகிறது, வாழப்படப் போகிறது. இது நாள் வரை துன்பத்தைத்தான் சந்தித்தாய், கஷ்டங்களைத்தான் பார்த்தாய், பிரச்சனைகளை எதிர்நோக்கினாய். நீ இனி தாராளமாக சந்தோஷத்தையே பார்க்கப் போகிறாய், சந்திக்கப் போகிறாய், அதை முழுவதுமாக அனுபவிக்கப் போகிறாய். என் பிள்ளைக்கு வசதி வாய்ப்புகள் பெருகப் போகிறது. உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம் இது. அதற்காகத்தான் சொல்கிறேன். உனக்கான உறவு உன்னிடமே வந்து சேரப்போகிறது. நிம்மதியாக தூங்கியல். நாளைய வைகாசி மாத பிறப்பு என் பிள்ளைக்கான நாளாக விடிந்துள்ளது. மலரும் நாளைய விடியல் என் பிள்ளையின் மனதை மகிழ்விக்கப் போகிறது. இப்போது நிம்மதியாக தூங்கு தங்கமே. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.